நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்து, கொஞ்சம் இங்க வாமா. எங்க வச்ச? கூப்பிட்டீங்களாம்மா? இந்து, இங்க வச்ச பத்திரத்தை காணோம்மா. அம்மா நல்லா பாருங்க. ஐயோ, நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். கபோர்டு வேற ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. கீ எங்க வச்சிருந்தீங்க? என்னோட டிரால தான் வச்சிருந்தேன். அதையும் காணோம். ஐயோ அம்மா, நகல இதுக்குள்ள தானே இருக்கு. அதெல்லாம் அங்கதான் இருக்கு. பத்திரத்தை மட்டும் தான் காணோம். ஐயோ கடவுளே. நீங்க எடுத்து வேற எங்கேயாச்சும் மாத்தி வச்சீங்களா? இல்ல, நான் இங்கதான் வச்சேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடவுளே. பெங்களூருக்கு உடனே கிளம்புற மாதிரி ஐடியா இருக்கா? இல்ல வக்கீல் சார், பத்திரம் எங்கம்மா? பத்திரத்தை காணோம். ஐயோ, என்னோட ரூம்ல செல்ஃப்ல தான் நான் பத்திரத்தை வச்சிருந்தேன். ஆனா இப்ப அதை காணோம். ஐயோ கடவுளே. நீங்க எல்லா இடத்துலயும் பாத்துட்டீங்களா? ஐயோ நான் பாத்துட்டேமா. ஐயோ, அது பெரிய பிரச்சனையாச்சே. இப்ப என்ன பண்றது வக்கீல் சார்? யோசிக்கலாம். இந்த ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கா. ஆனா அது கிடைக்கும்னு எனக்கு தோணல. என்னமோ சதி வேலை நடக்குது. இருந்தாலும் அது எப்படிங்க போயிருக்கோம்? அதான் எனக்கு எதுவுமே புரியல. அம்மா அப்படிலாம் மருந்து எங்கேயும் வைக்க மாட்டாங்க. ஐயோ, இப்ப என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நீயும் வந்து பாரு நீரஜா. இந்த ரூம்ல சும்மா தேடி என்ன பிரயோஜனம்? பார்க்க வேண்டியதும் தேட வேண்டியதும் இங்க இல்லையே. உன் ரூம்ல தானே. அம்மா பத்திரத்தோட ஃபைல இந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருந்தாங்க. இங்க இருந்து நீ எடுத்துட்டு போயிருப்ப. நீரஜா, அம்மா பத்திரமா வச்சிருந்த பத்திரம் தானே எப்படி காணாம போகும்? ஓவர் டென்ஷனா இருக்கிற மாதிரி இப்படி நீ நடிக்கும் போதே எனக்கு தெரியுது. ஃபைல நீ தான் மாத்தி வச்சிருப்ப. ஏய், தேவையில்லாம பேசாத சரியா? இது சாதாரண விஷயம் இல்ல. ஆமா, சீரியஸ் மேட்டர் மட்டும் கிடையாதுமா. அதனால பாதிக்கப்பட போறதும் நான் தான். உண்மையை சொல்லு. அட்வொகேட் வர போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பத்திரத்தை ஒளிச்சு வச்சவன் நீ தானே? நானா? எனக்கு அதனால என்ன பிரயோஜனம்? அம்மா இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிஸை என் பேர்ல எழுதி தரேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது எனக்கு கிடைக்க கூடாது. அதானே உன் நோக்கம்? இல்லனாலும் இந்த சொத்து உனக்கு கிடைக்க போறது இல்ல. அதுக்காக நான் ஆதாரத்தெல்லாம் மாத்தணும்னு கிடையாது. ஏன் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்ற? அது அப்படிதான். நீ யாரு? ஜட்ஜா? நீ எப்படி தீர்ப்பு சொல்லலாம்? நான் யாருன்றது இப்ப தேவையில்லை. ஆனா அம்பாட்டு சொத்துக்கள் நீரஜாக்கு கண்டிப்பா கிடைக்காது. அது உன்னோட ஆசை, என்னைக்கும் நிறைவேறாத ஆசை. நான் ஆசைப்பட்டனா சொத்து எனக்கு கிடைக்கும். நான் அதை கண்டிப்பா அடைஞ்சே தீருவேன். நீ இப்ப சொல்றது ஆசை இல்ல, வெறும் கனவுதான் நீரஜா. நாம அப்புறமா பேசலாம். வக்கீல் வெயிட் பண்றாரு. எங்க மறைச்சு வச்சிருக்கியோ அங்கிருந்து பத்திரத்தை எடுத்துட்டு வா. ஒரு ரூம்ல தான் அது இருக்கும்னு நான் நம்புறேன். அப்ப நீயே போயிடு. என் ரூம் திறந்துதான் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம்,
அங்கிருந்து நீ பத்திரத்தை எடுக்கலன்னா என் சுபாவம் மாறிடும். அப்போ அந்த ரூம்ல இல்ல, அதனால தானே இப்படி சீன் போடுற. அதை எங்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. நீரஜா, நான் பொறுமையா இருக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு விஷயத்தை கேட்கும் போது எதுக்காக இப்படி கோவப்படுற? எல்லா உரிமைகளோட இந்த ரூமுக்குள்ள வந்து போறவ நீதான். இங்க பத்திரமா வச்சிருந்த முக்கியமான பத்திரத்தை காணோம். அப்போ நான் கேட்க கூடாதா? அந்த கேள்விக்கு பின்னாடி இருக்க நோக்கம் தான் பிரச்சனை. அப்போ பத்திரம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? நான் தான் சொன்னல. நீ தூக்கி போட்டுட்டியாடி? சொல்லு. அம்மாவோட ஷெல்ஃப்ல இருக்கிற பத்திரத்தை எரிச்சிட்டியா? ஆமா, நான் தான் அந்த பத்திரத்தை எரிச்சிட்டேன். உனக்கு சொத்து கிடைக்க கூடாதுன்னு நான் தான் அப்படி செஞ்சேன். அம்பாட்டு சொத்து பத்தின தகவல்கள் இங்க கிடைக்காது, புரிஞ்சுதா? நீ பெரிய கேடிதான். பூனை மாதிரி இருந்துகிட்டு நீ என்னென்ன வேலை பார்த்திருக்க. இப்படியே போனா நீ என்னையே கொளுத்திடுவியே. தேவைப்பட்டா உன்னையும் கொளுத்துவேன். இந்த குடும்பத்தோட நன்மைக்காக நீரஜாவை அழிக்கணும்னா நான் அதையும் செய்வேன். போதும், இந்த வார்த்தையை சொல்லிட்டல்ல, இனி நான் கவனமா இருந்துக்கிறேன். கடவுளே, இது எதுவுமே எங்க அம்மாக்கு புரிய மாட்டேங்குது. பாவம். அப்ப நான் கிளம்புறேம்மா. கோர்ட்டுக்கு போகணும். பத்திரம் இங்க தான் இருக்கும். எங்கேயாவது மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். கிடைச்சதுக்கு அப்புறமா கூப்பிடுங்க, நான் வரேன். சரி வாங்க. வரேன். பார்வதிமா, கொஞ்சம் இப்படி வாங்க. ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ரோசம்மா, சொல்லுங்க. வாங்கம்மா, சொல்றேன். வாங்க வாங்க. வாங்கம்மா. என்ன விஷயம்னு சொல்லுங்க ரோசம்மா. ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன். வாங்கம்மா வாங்க. இங்க வாங்கம்மா. தோ பாத்தீங்களா? ஷோ, என்ன இது? பாருங்கம்மா, அங்க எரிஞ்சு சாம்பலா கிடக்கிறது என்னன்னு பாருங்க. கடவுளே, பத்திரமா? ஐயோ கடவுளே, இந்த மாதிரி யார் செஞ்சா? நான் ரூம்ல வச்சிருந்த பத்திரத்தை இந்த மாதிரி எரிச்சு சாம்பலாக்குனது யாரு? நான் பழைய வேஸ்ட் பேப்பர்ல எரிச்சு 3 நாள் ஆகுது. அப்ப இதை யார் பண்ணா? இந்து தான் கடைசியா வேஸ்ட் பேப்பரை எரிக்க போறேன்னு சொன்னா. ஞாபகம் இருக்கா? இந்து எங்க போயிட்டு இருக்கா? பழைய பேப்பர்லாம் எரிக்க போறாளாம். நானே எரிக்கிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு எதுக்கு தொல்லைன்னு சொல்றா. ஆமா ரோசம்மா, ஆனா இந்து எப்படி? அந்த பொண்ணு போய் இப்படிலாம் பண்ணுவாளா? கடவுளே,
இந்து, உனக்கு என்ன ஆச்சுமா? வேஸ்டேஜ் எல்லாம் எரிக்கும் போது ஏதாவது தப்பு நடந்துருச்சா? என்னம்மா? பத்திரம் எல்லாம் எரிஞ்சு பின்னாடி சாம்பலா கிடக்குது. ஐயோ அம்மா, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ செல்ஃப் ஏதாவது ஓபன் பண்ணியா? இல்லம்மா. அப்புறம் இது எப்படி நடந்திருக்கும்? அங்க எரிஞ்சு கிடக்கிறது பத்திரமா? ஆமா, நீ வேணும்னே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இந்து. உன்னை அறியாம கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஞாபகப்படுத்தி பாரு. அம்மா, அப்படி சுயநினைவு இல்லாம நான் அப்படி பண்ணுவேனா? கடைசியா நீ தான் வேஸ்ட் பேப்பர்ல எரிச்ச. அதனால தான் நான் உன்கிட்ட ஞாபகப்படுத்தி பாருங்கிறேன். அதுக்காக செல்ஃப்ல இருந்த பத்திரத்தை எடுத்து நான் கொளுத்திட்டேன்னு சொன்னா வேணும்னே பண்ணு அர்த்தம். இந்து, நீ அழாதம்மா. நீ வேணும்னே பண்ணனு நான் சொல்லவே இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்டதும் நீ அழாதம்மா. அம்மா, ரோசம்மாக்கா இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க. இது எப்படிம்மா நடந்துச்சு? தெரியலையேம்மா. நான் இந்துக்கிட்ட இதை தான் கேட்டுட்டு இருக்கேன். அல்லது பிரயோஜனம் இல்லை இந்து. என்ன நடந்துச்சுன்னு தெரிய வேணாமா? தெரியாம நீ இந்த தப்பை பண்ணிட்டா கூட அது ஓப்பனா சொல்லிடுமா. நாங்க தான் எல்லாரும் இருக்கோம்ல. நான் எந்த தப்பு பண்ணல. நீ அதுக்காக இப்ப அழுது உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப்போ நீ எதுவும் பண்ணலன்னு சொல்றியா? ஆமா, நான் அவருக்கு கால் பண்ணி பத்திரம் காணும்னு சொன்னேன். அவர் வரட்டும், அப்புறம் என்ன பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணலாம். இந்து, அத்த, என்னாச்சு அத்த? எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்து தகவல் சொன்னதுமே நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ வந்துருவாங்க. வாங்கயா. நீங்க தானே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணது? ஆமா. எஸ்பி எனக்கு கால் பண்ணாரு. உடனே ஆக்ஷன் எடுக்க சொன்னாரு. அப்படின்னா எஸ்பியை வச்சே இதை டீல் பண்ணிருக்க வேண்டியதுதானே? இன்வெஸ்டிகேட் பண்ண நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்தா என்ன? அப்படி இல்ல, வேற யாராவது இன்ஸ்பெக்டரா இருந்தா எஸ்பி சொன்னா கொஞ்சம் அலர்ட்டா இருப்பாங்கன்னா. ஓகே ஓகே. டாக்குமெண்ட்ஸ் எரிஞ்சு போச்சு, அதானே விஷயம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருந்துச்சு? என் ரூம்ல இருக்கிற செல்ஃப்ல தான் இருந்தது. இதெல்லாம் எங்க எரிஞ்சு கிடந்தது? வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பழைய வேஸ்ட் எல்லாம் எரிக்கிற இடத்துல. ஸ்ரீகாந்த், போய் பார்த்துட்டு வா. கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சார்.
யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? அது வந்து டாக்குமெண்ட் லாஸ் ஆனா அதனால யாருக்கு என்ன லாபம்? இருக்கா? இல்ல. டாக்குமெண்ட்ஸை தவிர வேற ஏதாவது காணுமா? நகையோ பணமோ அப்படி ஏதாவது? இல்ல. சார், போட்டோஸ் எடுத்தியா? காமி. சார், அங்கிருந்து ஒரு பேனா கிடைச்சது. ஆனா பாதி எரிஞ்சு போயிருக்கு. இந்த பென் யாரோடது? நான் ப்ளூ பென் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைப் பென்னை யார் யூஸ் பண்றது? இது உங்க பென்னா? இல்ல. ஏன் பெண் இல்ல சார். ஓகே. சோபனா. எஸ் சார். பத்திரம் காணாம போச்சுன்னு எப்ப தெரிய வந்தது? இன்னைக்கு காலையில எங்க வக்கீல் வந்திருந்தாரு. குடும்ப சொத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்காக நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். வக்கீல் கிட்ட காட்டலான்னு பார்க்கும்போதுதான் பத்திரத்தை காணும்னு தெரிய வந்துச்சு. அப்போ உடனே போய் வேஸ்ட் எரிக்கிற இடத்துல பாத்தீங்களா? இல்ல, ரோசம்மா தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் போய் பார்த்தா அது பத்திரம்னு தெரிய வந்துச்சு. யார் இந்த ரோசம்மா? எங்க வீட்டு வேலைக்காரம்மா. அவங்கள கூப்பிடுங்க. ரோசம்மா. என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்கல. வரமா. சார், ரோசம்மா ரொம்ப அப்பாவி. இங்க வாங்க. இப்படி வந்து நில்லுமா. ரோசம்மா. ஆமாயா. எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறீங்க? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க பாட்டி கூட இங்க வேலைக்கு வந்தேன் சார். அந்த காலத்துல. போதும், கதையெல்லாம் வேண்டாம். நீங்க இங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். 50 வருஷம் ஆயிடுச்சு சார். இங்க எப்படி இருக்கீங்க? நிம்மதியா இருக்கீங்களா? ஆமா. என்ன இவங்க சமையல்காரியா இல்ல, வீட்டுல ஒரு உறுப்பினர் மாதிரி தான் எல்லாரும் என்கிட்ட நடந்துக்கிறாங்க. பத்திரத்தை காணோம்னு சொன்னதும் நீங்க ஏன் வேஸ்ட் எல்லாம் எரிக்கிற இடத்துல போய் பாத்தீங்க? கிச்சன்ல பழைய வேஸ்ட் எல்லாம் இருந்துச்சு சார். அத போடலான்னு போனேன். அப்பதான் பத்திரம் சாம்பலா கிடக்கிறத பார்த்தேன். அப்பதான் நான் ஓடி வந்து பார்வதி அம்மா கிட்ட விஷயத்த சொன்னேன். இருந்தாலும் இதை யாருமா பண்ணிருப்பாங்க? எனக்கு தெரியாது சார். யாரா இருந்தாலும் கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. உங்க ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு. வாங்க, நான் ரூமை செக் பண்ணணும்.
இதுதான் சார். ம். இதுக்குள்ளதான் நான் வச்சிருந்தேன். ஷெல்ஃபை லாக் பண்ணி கீயை எங்க வைப்பீங்க? இந்த டிரால தான் வச்சிருந்தேன். ஆனா கீயும் காணோம். ம். இந்த வீட்டில் இத்தனை பேரை தவிர வேற யாரும் இல்லையா? எங்க அம்மா இங்க தான் இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நாளா எங்க மாமா வீட்ல போயிருக்காங்க. ம். இந்த ரூமுக்கு வழக்கமா யாரெல்லாம் வருவாங்க? நாங்க எல்லாருமே வருவோம். அப்புறம் ரோசம்மா வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க. டிரைவர்ஸ் யாரும் வீட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டாங்க. ஹலோ ரோசம்மாக்கா, கொஞ்சம் இப்படி வாங்க. ம், இப்படி வாங்கம்மா. இது உங்க சொந்த வீடு மாதிரி தானே? ஆமா. அப்புறம் ஏங்க இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க? ஐயோ, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.